40 ஆண்டுகளாக தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். நீண்டகால விசா வழங்குதல் உள்ளிட்ட மனிதாபிமான அடிப்படையிலான நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை, காங்கிரசுக்கு திமுக தான் அடிமை என்று முதலமைச்சர் விமர்சனத்திற்கு இபிஎஸ் பதிலடி. யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி திமுக கட்சி. அடிமை கட்சி காங்கிரசுக்கு அடிமை. நடைபாதை கடை வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய வாக்குறுதி. நடபாதை அங்கங்க நகரத்தில் பார்த்தீங்கன்னா நடபாதை இருக்கும், அதுல ஓரமா கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரெல்லாம் அங்க கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் என்பது போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயல்படுவதாக இபிஎஸ் கடும் விமர்சனம். பகலில் நாட்டு மக்களை பார்க்காத இன்ஸ்டாவில் நள்ளிரவில் லைக் போடும் துணை முதலமைச்சர் தேவையா என்று கேள்வி. பகலில் தூக்கம், இரவினில் ஆட்டம், பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம், அந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார், போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார், நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தவர்கள் அனைவரும் பஞ்சரான டயர்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பஞ்சரான என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஓடவே ஓடாது எனவும் விமர்சனம். முதல்ல உங்க வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயர்கள். உங்களுடைய பஞ்சரான டயர்களும் ஃபங்க்ஷன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஈஷா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரசித்தனர். ஈஷா சிவராத்திரி விழாவில் பக்தர்களை கவர்ந்த தீப்பந்த நடனம். தீப்பந்தங்களில் பல்வேறு வடிவங்களை செய்து காட்டி அசத்தினர். ஈஷா சிவராத்திரி விழாவில் பக்தி பாடல்களை உருக்கமுடன் பாடிய பாடகிகள்.
திரண்டிருந்த பக்தர்கள் நடனமாடி உற்சாகம். ஈஷா விழாவில் தமன்னா, சாரா அர்ஜுன் உள்ளிட்ட நடிகைகளும் பங்கேற்பு. இசைக்கலைஞர்களின் பாடலுக்கு ஏற்றபடி நடனமாடி உற்சாகம். திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூர கிரிவல பாதையை வலம் வந்த பக்தர்கள். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 4 கால அபிஷேகத்தில் பங்கேற்பு. இரட்டை இலக்கத்தில் தொகுதி கிடைக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருப்பது குறித்து வேறு முடிவு எடுப்போம். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டம். குறிப்பாக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதியை பெற வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும். இது எங்களுடைய மாநில குழுவுடைய முடிவு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஏதாவது அதிசயம் நடந்தா திரும்பவும் எங்களுடைய மாநில குழு தான் எங்க கட்சியினுடைய முடிவு எடுக்குமே தவிர வேற யாரும் எங்க முடிவு எடுக்க முடியாது. காங்கிரஸ் குறித்து பேசிய மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ கோ தளபதி மீது 20 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி. காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் அதே மொழியில் திருப்பி அடிப்போம் என்றும் திமுகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் எம்பி எச்சரிக்கை. தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே வெற்றியை தேடித்தரும் என்பது மூட நம்பிக்கை என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அதிரடி. தேர்தலுக்கு முன்னதாக இதுபோன்ற திட்டங்களை அறிவித்த 9 மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி, 5 தோல்வியடைந்ததாகவும் பதிவு. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த ஒரே காரணத்தால் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மை சுக்குநூறானதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டிய தாம் அதிமுகவோடு சேர்ந்ததால் படு பாதாளத்திற்கு போனதாக பேச்சு. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. எங்கோ இமயம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டியதா படுபாதாளத்துக்கு நான் போனேன். இந்த முடிவு அதனால் ஏற்பட்டது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு.
மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் வழங்குவதற்காக ஆதி திராவிடர் திட்டங்களுக்கான நிதி எடுக்கப்படவில்லை என்று விளக்கம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் முக்கிய வணிக ஒப்பந்தம் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை என்று பிரதமர் மோடி கடும் தாக்கு. பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் தமது ஆட்சி காலத்தில் இறுதி செய்யப்பட்டதாக பெருமிதம். உலக முதலீடுகளை ஈர்ப்பதில் மோடி தலைமையிலான பாஜக அரசு தோல்வியை தழுவியதாக காங்கிரஸ் பதிலடி. அம்பானி, அதானியை தாண்டி தொழில்துறை குறித்து பிரதமர் எதுவும் பேசவில்லை எனவும் சாடல். டெல்லியில் இன்று தொடங்குகிறது செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு. 5 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ஏஐ மாநாட்டில் ஐநா பொதுச் செயலர் குட்ரஸ் மற்றும் 45 நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்பு. கூகுள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல். மக்கள், பூமி, முன்னேற்றம் ஆகிய 3 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டும் 7 கருப்பொருளை மையமாக வைத்தும் ஏஐ உச்சி மாநாடு. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு, நிர்வாக கட்டமைப்பு, தரவு பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் 800க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு. இன்று மும்பை வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். பிரதமர் மோடியுடன் நாளை இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள சோயா விவசாயிகள் நிலை என்னவாகும் உட்பட 5 கேள்விகளை பிரதமருக்கு எழுப்பி பதிவு. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்று ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலடி. வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொய்களை பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளை எதிர்க்கவில்லை, அது நடைபெறும் முறையை தான் கடுமையாக எதிர்ப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் விளக்கம். எஸ்ஐஆர் பணிகளால் பல உயிரிழப்புகள் நிகழ்வதாகவும் ஆவேசம். பரஸ்பர நலனுக்காக இந்தியாவும் வங்கதேசமும் இணைந்து செயல்பட வேண்டும். பிரதமராக பொறுப்பேற்கவிருக்கும் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் வேண்டுகோள். செர்பியாவில் ஆளும் அரசுக்கு எதிராக வீதிகளில் திரண்டு விசிலடித்த மக்கள். 2024இல் ரயில் நிலைய மேற்கூட இடிந்து விழுந்த விவகாரத்திற்கு அரசின் ஊழலே காரணம் என்று குற்றச்சாட்டு. குரோஷியா நாட்டில் களை கட்டிய குளிர்கால கார்னிவல் திருவிழா. பாரம்பரிய உடையணிந்து தெருக்களில் ஊர்வலமாக வந்து மக்கள் கொண்டாட்டம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. கொழும்பில் நடைபெற்ற ஆட்டத்தில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. கொழும்பு போட்டியில் டாஸ் போட்ட போது கைகுலுக்காமல் சென்ற இந்தியா, பாகிஸ்தான் வீரர்கள். போட்டி முடிந்த பிறகும் இரு அணி வீரர்களும் கைகுலுக்காமல் சென்றனர். பாகிஸ்தானை வீழ்த்தியதன் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது இந்தியா. உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி. இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய ரசிகர்கள். பட்டாசு வெடித்தும் தேசிய கொடியை அசைத்தும் மகிழ்ச்சி.
கிரிக்கெட் போட்டியை காண சென்னை மெரினாவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இந்திய அணியின் வெற்றியை LED திரையில் பார்த்த உற்சாக முழக்கம். பாகிஸ்தான் தோற்கப் போவதை முன்கூட்டியே உணர்ந்த அந்நாட்டு கிரிக்கெட் வாரிய தலைவர் மொசின் நக்வி போட்டி முடியும் முன்னரே மைதானத்தை விட்டு வெளியேறிய சோகம். இந்திய அணிக்கு எதிரான தோல்வியால் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா புலம்பல். பாகிஸ்தான் அணியின் பேட்டிங், பந்துவீச்சு, ஃபீல்டிங் என்று அனைத்துமே மோசமாக இருந்ததாகவும் விளக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் 134 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய மகளிர் அணி பேட்டிங் செய்தபோது குறுக்கிட்ட மழை. பாதியில் ஆட்டம் கைவிடப்பட்ட நிலையில் டக்வர்த் லூயிஸ் முறையில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் 8 சுற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்றது வெஸ்ட் இண்டீஸ். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நேபாளம் வெளியேறியது. கேரளாவில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் ரஜினியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களில் திரண்ட பக்தர்கள். வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சிகள். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் திரளான கலைஞர்கள் நாட்டியாஞ்சலி.